ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டயபெட்டிக் mellitus, அதாவது நீரிழிவு நோய், சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுகர் எப்படிலாம் வருது, இதுக்கான சிம்டம்ஸ் என்ன, இதுக்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன, ஸோ எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சுகர் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் சுகர், அதாவது டயபெட்டிக் mellitus இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிக் mellitusஸை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி அதுக்கு அப்படி வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறது இந்த வீடியோ. வெல்கம் டு முஜு பிடி வ்ளாக்ஸ். நான் முஜு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ டிசீஸ். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நோய் கிடையாது. இட்ஸ் ஒரு சிண்ட்ரோம், அதாவது ஒரு குறைபாடுனால வரக்கூடிய பல நோய்கள், அதாவது பல குறைபாடுகள் வர்றது தான் இது வந்து டயபெட்டிக் mellitus அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக நம்ம இன்சுலின் வந்து எப்படி சுரக்கும் அப்படின்னா பேன்க்ரியஸ்ல இருந்து தான் இன்சுலின்ற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்துட்டு அதாவது அதுவாகவே சுரக்கிறதுனாலையும் அது எக்ஸசிவாக சுரந்து அது பலன் இல்லாமல் இருக்கிறனாலையும் அல்லது அது வந்து இன்சுலின்ஸ் ஹார்மோன்ஸே வந்து ப்ரொடியூஸ் ஆகாததுனால தான் இந்த சுகருங்கிறது வரும். ஸோ இது வந்து டிபெண்டிங் அப்பான் த வேரியேஷன்ஸ். இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சுகர் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சுகர் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக் mellitusன்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக் mellitusன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஸ்வெட்டிங் இருக்க ஆரம்பிக்கும். தென் பார்வை குறைபாடுகள் வரலாம், நரம்புகள் வந்து வீக்னஸ் ஆகிறது, தென் அடிக்கடி பாலியூரியான்ற சொல்லக்கூடிய அடிக்கடியான யூரின் போகிற சிம்டம்ஸ், ஸோ அவங்களால அந்த கான்ஸ்டிபேஷன்கிற சொல்லக்கூடிய விஷயம். தென் இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா உடல் மெலிதல் அப்படின்றது இது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். திடீர்னு கிடினஸ் ஆகலாம். இதனால் வரக்கூடிய ரிலேட்டட் டிசீஸ் அப்படின்றக்கூடிய கார்டியக் டிசீஸ் அப்படிங்கிற இரத்த நாளங்கள் வந்து சுருங்கக்கூடிய ஒரு குறைபாடு உள்ள நோயாக கூட இது இருக்கும் அப்படின்றத ஒன்று. ஸோ டீஹைட்ரேஷன், அடிக்கடி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆவாங்க. அண்ட் இன்னொரு பிக் திங் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி தாக அடிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இதுதான் ஓவராலாக காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ரொம்ப உடல் மெலிந்துவாங்க, சில பேர் உடல் எடை கூடுற நிலைமையாக இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம சிம்டம்ஸ் வைஸ் நம்ம வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு எண்டோக்ரைனியாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய இதுக்குன்னே டயபெட்டிக் படித்தவங்க இருப்பாங்க, டயபெட்டிக்ஸ் பிடிஎன் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டாக்டர்ஸ் கிட்ட இமீடியட்டாக அப்ரோச் பண்ணுறப்ப ஸோ உங்களுக்கான பிரச்சனை என்னன்றதை அனலைஸ் பண்ணி டெஸ்ட் மூலமா இது வந்து இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இந்த குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HbA1c சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை எடுத்து PN ஃபாஸ்டிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது இப்படி தான் யூஸ்வலாக டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குறைபாடுகள் அப்படிங்கிறது. பயப்பட வேண்டாம். சுகர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டிசார்டர். இது வந்து ஒரு குறைபாடு தான் ஒழிய சரி செய்ய முடியாத விஷயம் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். இது வந்து ஒரு மெட்டாபாலிக் டிசார்டர், அதாவது பல தாதுக்கள் நம்ம உடம்புல இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர். ஸோ அது குறைபாடுனால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை எப்படி மெயின்டைன் வச்சுக்கலாம் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை, சுகர் அளவு வந்து குளுக்கோமீட்டர் மூலமாக நம்ம வந்து கண்காணிக்கிறதுனாலையும் அண்ட் பிபி அப்படிங்கிற பிளட் ப்ரெஷர் நம்ம வந்து எப்பயுமே நம்ம மானிட்டரிங் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த இன்சுலின் வந்து யாருக்கு எவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் இருந்தது அப்படின்னா 1921ஆம் ஆண்டுலேருந்து இது வந்து இன்சுலின் வந்து உபயோகித்துக்கு வந்துச்சு. அதாவது தனியாக இன்ஜெக்ஷனில் போடுவாங்க. ஸோ இது வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்சுலின்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப இது வந்து 1921 தான் வந்து வெளியாச்சு. ஸோ ஓவராலாக எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க வருஷம் ஒரு விஷயத்தில். இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்ட ஒரு WHO மென்ஷன் பண்ணுறதுனா ஏஷியன் கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் 3 வேலையும் அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்ஸு, அதிகமான கார்போனேட்டட் ஃபுட்ஸு, US மாதிரியான கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 322 மில்லியன் பீப்புள் வந்து ஒரு வருஷம் வந்து உலகத்தில் மொத்தமாக பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 12% மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓவரால் பாப்புலேஷனில். 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2016ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வந்து ஓவராலாக இவ்வளோ பேர் வந்து பாதிச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக 2013 பார்த்தீங்க அப்படின்னா 108 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இந்த சுகர்னால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், முதல் வகை சுகர், அதாவது டைப் 1 டயபெட்டிக் mellitus, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் mellitus எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த இன்சுலின் டிபெண்டாக இருக்கும். காரணம் வந்து கணையத்தில் இருக்க இந்த இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இல்லாத தன்மையினால இருக்கும். 10% வந்து இந்த குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இன்சுலின் டிபெண்டன்ட். அதாவது இந்த வகையான நீரிழிவு நோயில் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் சொல்லக்கூடிய
டைப் 2 டயபெட்டிக் மெல்லிட்டஸ்ல பார்த்தீங்கன்னா 90% நோயாளிகள் இதில் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. 10% தான் இந்த இன்சுலின் டிபெண்டன்ட்ல இருக்காங்க. நான் இன்சுலின் டிபெண்டன்ட்ல தான் அதிகமான நபர்கள் வந்து இருக்காங்க. 3வது வகை அப்படின்றது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த ஜெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த ஜெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து அந்த எக்ஸசிவாக சுரக்கிறப்ப இதோட மாற்றங்கள் இருக்கும். ஒரு ஆஸ் யூஷுவல் குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் ஹார்மோன்ஸ் லெவல் எல்லாம் நார்மலாக இருப்ப கண்டிப்பாக இது ஒன்று நார்மலாகும். சில பெண்களுக்கு வந்து அது கேரி அவுட் ஆகும். ஸோ டிபெண்ட் அப்போ வந்து அவங்க ஹெல்த் பொறுத்து இருக்குது. கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்றது வந்து ஒப்பீட்டு வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்சுலின் முதல் வகைக்கும் டிபெண்டன்ட்டுக்கும் நான் இன்சுலின் டிபெண்டன்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, திடீர்னு வந்து இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கான குறைபாடுகள் இருக்கும். ஆனால் 2வது வகையில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இன்சுலின் டிபெண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில் கிராஜுவலாக இருக்கும். பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தான் வந்து இந்த இன்சுலின் டிபெண்டன்ட்டுங்கிறது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் கிராஜுவலாக உணவு பழக்கத்தினால லைஃப் ஸ்டைல், அதாவது ஒரு துரித உணவுகள், அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது இவங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கிராஜுவலாக தான் ஒரு சில பேர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப இழைத்த நிலையில் காணப்படுவாங்க. சில பேர் வந்து இந்த நான் இன்சுலின் டிபெண்டன்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க சில பேர். தென் இதில் வந்து அதாவது இரட்டை குழந்தைகள் வந்து 50% பேர் வந்து இந்த இதில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது நான் இன்சுலின் டிபெண்டன்ட்ல நான் இன்சுலின் வந்து 90% பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து மரபு வழி நோய்கள் கூட வரும். தாத்தாக்கு இருந்துச்சு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கேரி அவுட் ஆகி வர்றது தான் சில அந்த குழந்தைகளுக்கு வர ஆரம்பிக்கும். நீரிழிவு நோயினோட அறிகுறிகள் என்று என்ன சொன்னேன், அதிகமான பசி இருக்கும், தாகங்கள் இருக்கும், அடிக்கடி யூரினேஷன் இருக்கும், பாலிட்ரிப்சியான்னு சொல்லக்கூடிய தொண்டை வறண்ட நிலையில் இருப்பாங்க, கண் பார்வை வந்து மங்கள ஆரம்பிக்கும், நரம்புகள் பாதிக்கப்படும், நரம்பு தளர்ச்சிகள் உண்டாகும், முதிர்ந்த நிலையில் டயபெட்டிக் ஃபுட்னு சொல்லக்கூடிய காலில் குறிப்பாக பாதங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஹோல் மாதிரி இருக்க புண்கள் ஆகட்டும் அதெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது வந்து ட்ரீட்டபிள் வந்து தான். இதை எப்படி நம்ம சரி செய்துக்கலாம், அதாவது இதோட விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண் சில பேருக்கு வெசல்ஸ் வந்து ரொம்ப சுருங்கிறதுனால ஹார்ட் அட்டாக்கோ இல்லை பிரெயினுக்கு போகக்கூடிய பக்கவாதம், முன்னாடி வீடியோவில் பார்த்தது பக்கவாதம்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள டாப்பிக்கில் இருக்கும். சாரி, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்க ஆரம்பிக்கும் யூஸ்வலாக. ஸோ இதை வந்து எப்படி ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ் அப்படின்றது வந்து உணவுக்கு முன்னாடியும் உணவுக்கு அப்புறம் உள்ள சுகர் டெஸ்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இதை பற்றின ஓவரால் ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது வந்து 12-17% பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்குது லேட்டஸ்ட் சர்வே படி. ஸோ இதுக்கான உணவு முறைகள் என்ன எனக்கு வந்து வந்துருச்சு அப்படின்றத வந்து நிறைய விஷயத்தை வச்சு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம உறுதி செஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இதுக்கான உணவு முறைகளையும், அதாவது எக்ஸசைஸ் அண்ட் டயபெட்டிக் டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து இதை நம்ம எப்படி பார்க்கலாம். நிறைய மித்து இருக்குது, ஏகப்பட்ட மித்து இருக்குது, ஏகப்பட்ட டாக்டர்ஸ், ஏகப்பட்ட டுபாக்கூர் டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் உண்மையை சொல்லப்போனால் இருக்கலாம், நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க 10 நாளுக்கு சுகர் வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய விஷயம் தான். ஆனால் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறதுல தான் இருக்கக்கூடிய அது வந்து முற்றிலும் எனக்கே சுகர் இருக்கலாம். ஸோ சுகருங்கிறது ஒரு அமினோ ஆசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. உடம்புல ஒரு கண்டென்ட் இப்போ அப்படி உப்புச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும் குறையும். ஆனால் ஈக்குவலாக வச்சுக்கிறதுல நம்ம மெடிக்கேஷன்ஸ் இருக்கிறதுலையும் உடற்பயிற்சி செய்கிறதுலையும் டயட் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறது, அதாவது உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுற மூலமா நம்ம பேலன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ட்ரீட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இனிஷியலாக இந்த மாதிரியான டெஸ்ட் அப்படின்றத எடுத்துட்டு HbA1c இது மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை கண் பார்வையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோ இல்லை டயபெட்டாலஜிஸ்டோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிக்கேஷன்ஸ் வந்து சரி பண்ணுவாங்க. நிறைய சுகர் மெடிசன்ஸ் அவைலபிலிட்டி, நான் நேம் சொல்ல விரும்பல, யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மெடிக்கேஷனால பக்க விளைவுகள் வருமா, அவங்களோட நோயோட அதாவது அந்த குறைபாடோட தீவிரத்தன்மைக்கு தகுந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் காமிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நம்ம என்னென்ன உணவு பழக்கத்தை வந்து நம்ம மேம்படுத்தி பார்க்கலாம் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத வந்து என்ன மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்டில் திஸ் இஸ் மூஜு பிடி வாக்ஸ். நான் உங்கள் மூஜுமல் டாடா பை சி யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பேன்.